வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கன்சிஸ்டன்சி பீக்காக இருக்குதா? அதான் நம்ம இப்படி சொல்லி மட்டும் 2 வருஷம் காணாமல் போனாலும் போயிடுவேன். சரி, ரைட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னலில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்ன அப்படின்னா, பேசிக்கலி எனக்கு கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதில் ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ் கேம்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ளாஷ் கேம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம குட்டி பேரெல்லாம் இந்த பிட்டில் கேபி எம்பிலாம் கேம்ஸ் இருக்கும். அது பிக்சலேட்டட் ஆர்ட்டாக இருக்கும், பிளாட்ஃபார்மர் அந்த மாதிரி பேஸ் பண்ணியான கேம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த கையில் கொடுக்குற கன்சோல்ஸ் இருக்கும், லைக் என்னது ஹேண்டில் கன்சோல்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, இந்த பிஎஸ்பிலாம் இருக்கும், போர்ட்டபிள் கன்சோல்ஸ். அந்த மாதிரி கன்சோல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்திருப்போம். நானும் சின்ன வயசில் எங்கள் அண்ணன் ஒன்று வச்சுருந்தாப்புல அதில் நான் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ளாஷ் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்டோரி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் மேட்ரு இல்லை, அது வேறு மாதிரி ஒரு வைப் தரும். ஸோ ஏதோ ஃப்ளாஷ் கேம்ஸ். ஓகேவா? அப்படி இருக்கிறத நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு சொல்ல முடியாது, நம்ம நாளைக்கு முன்னாடி சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கையில் ஒரு முக்கியமான ஒரு கேம் பார்த்தேன். அந்த கேம் பார்த்துட்டு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, என்ன கொஞ்சம் பார்க்கலாம்னு பார்த்தா, அப்போ ஒரு வெப்சைட் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணேன். அந்த வெப்சைட் பேர் தான் கிரேசி கேம்ஸ். அந்த கிரேசி கேம்ஸ்ன்ற வெப்சைட் நான் அப்போ தான் டிஸ்கவர் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அதில் தான் இந்த ஃப்ளாஷ் கேம்ஸ், நிறைய ஃப்ளாஷ் கேம்ஸ் அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிசி வச்சுருக்கீங்க, இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்க, இல்லை மொபைலே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளாஷ் கேம்ஸ்லாம் ஆடணும், எனக்கு ட்ரிபிள் கேம்லாம் ஆட முடியாது, என்னுடைய டிவைஸ் அந்தளவுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸான டிவைஸ் கிடையாது, கேபிளான டிவைஸ் கிடையாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, அவ்வளோ கேம்ஸில் பிடிச்சி வச்சுருக்காங்க. போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ இதை நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி மேக் பண்ணி போடலான்றது ஒரு ஐடியா. ஸோ அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் திஸ் இஸ் த சீரீஸ், கேம் சீரீஸ் ஃப்ளாஷ் கேம் எபிசோட் 1. இந்த கேம் பேர் தி விசிட்டர். ஓகேவா? இந்த கேம் நீங்கள் ரீல்ஸில் மேபி பார்த்துருந்துருன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாம் இதை இப்போ ப்ளே பண்ணி ட்ரை பண்ணலாம். மேபி ஃபியூச்சரில் லைவில் கூட வரலாம். யா, ப்ளே நவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பெருசுப்படுத்திக்கலாம். ஹைட் த வார். இதில் முக்கால்வாசி கேம்ஸ் தான் பையன் சூப்பராக சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு ஐடியா இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ஸ்டீம் பண்ண வாய்ப்பு இருக்குது. யா, அந்த புழு தான் நம்ம, அதாவது இதோடைய ஆன்டி ஹீரோ சொல்லலாம், ஆன்டகனிஸ்ட் தான். பட் நம்ம ப்ளே பண்ணுறதுனால ஒரு ஆன்டி ஹீரோ. இப்போ நம்ம இதுலேருந்து சிட்டிக்குள்ளே நம்ம போகணும். அதாவது நம்ம விண்வெளியிலேருந்து ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஏதாச்சும் மூவ் பண்ணி கொண்டு போகணும். யா, அதாவது இந்த மாதிரி இப்படி வர்ற எல்லாமே அந்த செட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் இந்த பக்கம் போகணும். எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இதை நான் லைட்டாக கொஞ்சோண்டு லேண்டேன், ஃபுல்லாக வரலாம், கொஞ்சம் லேண்டேன். அதை வச்சு இந்த இது எப்படி முடியும்னு தெரியும். உங்களுக்கு சாம்பிள் கட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கேருந்து அந்த கிளைக்கு நம்ம ஜம்ப் பண்ணி போகலாம். போயிட்டா பாருங்க. ஆமா, இப்போ இவன் எழுதிடலாம். இதுக்கு அடுத்து இது ஒன்றும் ஆகலை, இதுவும் ஒன்றும் ஆகலை. இப்போ அதுக்கு அடுத்து தேடி பார்க்கணும். இப்போ இந்த பறவை கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே இந்த பறவையை துரத்தி விட்டாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண பண்ணுறது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தேடி பார்ப்போமா? நைஸ். இப்போ அந்த மீன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது?
யா என்ன பண்ணுறீங்களா விளாண்ட வந்துச்சு அவ்வளோதான் நண்பர்களே. இதுபடியே நான் விளாண்டேன். இதுக்கடுத்து நம்ம தான் விளாடணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஐ திங்க் இந்த பூனை பூண்டியை முதல்ல கொள்வோம். பார்த்துக்கிட்டே எவ்வளோ கிரியேட்டிவாக பண்ணுறாங்க. ஆத்தாடி இங்கே தருவோம்மா. இப்போ பார்த்தா வரல. அப்போனா இந்த பக்கம் நம்ம போக முடியாது, வேற பக்கம் போய் பார்க்கணும். பார்த்துக்கிறீங்க. இப்போ இங்கிருந்து நம்ம எப்படி போகணுன்றதை பார்ப்போம். எப்படா போகிறது? இப்போ ஏதாவது தொடர்ந்து இருக்குதானே? எப்படி வந்தா சரியா வெயிட் பண்ணிருக்காங்க. மைலன்ஸை திருப்பி விட்டுருக்காங்களா? இது படம் இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து எது வழியாக போகலாம்? வெட்டு வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் நாய் இருக்குது. நம்மளை போட்டு போக முடியாது. நம்ம வெட்டு வழியாக தான் போயாகும். ஓப்பன் பண்ணுமா? ஒரு ஆரஞ்சு போடுறோம்.
குட்டி கேம்னு தெரியும், ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓ கேமே அவ்வளோதான் போல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு இந்த கேமை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேபி கமெண்ட்ரி போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். அதுவும் எனக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாக மேபி இருக்கலாம். ஏன் அப்படின்னா எனக்கு கேமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய கேம்ஸும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். அதை ஃபுல்லாக ஒரு நாள் நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல வீடியோ, அது கேமிங்கை பற்றின வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன். அப்புறம் இது மாதிரி கேமிங் சீரீஸில் லைவு, அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கேம், இது எபிசோட் 1, இதுக்கடுத்து வேறு கேம் நம்ம எபிசோட் 2 ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சும்மா எதுக்கெடுத்தாலும் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு விளையாடிட்டு இருக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கேம்ஸ் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பெருசாக போடலாம் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக தான் இருக்கும். அவ்வளோதான்ப்பா, பை. Make sure it sound right, boys.